உலகமே ஆட்டம் கண்டுற மாதிரி இந்தியா ஒரு ஏவுகணை ஒன்று சோதித்து பார்த்துருக்கு. அந்த ஏவுகணை ஒன்றும் சாதாரண ஏவுகணை கிடையாது. 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 15000 கிலோமீட்டர் வரைக்கும் உலகத்தில் ஏவுகணைகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் விட வெறும் 3500 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட ஒரு பலிஸ்டிக் மிசைல்ன்றது ரொம்ப 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 டெட்லியாக இருக்குது. அதை தான் இன்றைக்கி இந்தியா சோதித்து முடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஸோ இந்தியா சோதிச்சு பார்த்த அந்த ஏவுகணை என்ன அப்படின்னா K4 SLBM சப்மரீன் லான்ச்டு பாலிஸ்டிக் ஏவுகணை. இந்த ஏவுகணைக்கும் சாதாரண ஏவுகணைக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்த ஏவுகணையை ஏவுனது ஒரு நியூக்ளியர் பவர்டு நியூக்ளியர் சம்மரின். இந்த நியூக்ளியர் சம்மரின்ன்றது கடலுக்கு அடியில் ஆழத்தில் 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதால் இருக்க முடியும். அந்த ஃபுட் ரீசோர்ஸஸை ரேஷன் பண்ணுற வரைக்கும் அந்த நீர்மூழ்கி கப்பல் பக்கத்தில் எந்த ஒரு போர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ இத்தகைய வல்லமை படுத்த அந்த நியூக்ளியர் சம்மரின்லேருந்து ஒரு ஏவுகணையை ஏவ முடியுது அப்படின்னா அந்த ஏவுகணையோட ரேஞ்சு என்னதான் 3500 கிலோமீட்டராக இருந்தாலும் தியரட்டிக்கலி அந்த நீர்மூழ்கி கப்பலால் கடலுக்கு அடியில் பயணித்து எந்த ஒரு நாட்டோட எல்லைக்கு வேணாலும் போக முடியுன்றப்ப உலகத்தோட எந்த மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் அதை நம்மளால் தாக்க முடியும். அந்த கேப்பபிலிட்டினால தான் என்னதான் இது 3500 கிலோமீட்டராக இருந்தாலும் இது உலகத்தோட டெட்லியான ஏவுகணையாக மாறுது. சரி, இந்த ஏவுகணையை நம்ம சோதிச்சு பார்க்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள் அப்படின்றது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இருக்காங்க. இந்த நாடுகளை தாக்குவதற்கு நம்மக்கிட்ட ICBM இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் இல்லை. தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு நம்மளால் மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை செய்ய முடியும். பட் ஸ்டில் இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு அமைதியை விரும்புகிற நாடாக இருக்கிறதுனால நம்மளோட அண்டை எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தானை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ICBMஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். பட் துருக்கி நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். துருக்கியை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 20000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ICBM உருவாக்கணும் அப்படின்னா அது துருக்கியை மட்டும் த்ரெட்டன் பண்ணாது, ஒட்டுமொத்த யூரோப்பையும் த்ரெட்டன் பண்ணும். ஸோ ஒருத்தனை நம்ம பயமுடுத்த போய் ஒட்டுமொத்த யூரோப்பையே நம்ம பயமுடுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால் நமக்கு சில எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் ஆர் சில நாடுகள் நம்ம கூட ட்ரேட் வச்சுக்கிறதுல சிரமத்தை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையும் தவிர்க்க தான் இந்தியா ஒரு முடிவு எடுக்குது. அதுதான் நியூக்ளியர் ட்ரையாட். இந்த நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்க ஆள் எல்லாம் ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரியாக மாறிட முடியாது. இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் ஏகப்பட்ட நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, 6 அணு ஆயுதத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அணு ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய யுக்தின்றது அவங்கக்கிட்ட இருக்கணும். ICBMஸை தாண்டி ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து அவங்களால அந்த பாம்ஸை போட முடியணும். அண்ட் அந்த ஃபைட்டர் ஜெட்டுன்றது ஒரு ஸ்டெல்த் போர் விமானமாக இருக்கணும். அமெரிக்கா மாதிரி அதிநவீன ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமாக தான் நம்ம இந்த GPS கைடட் ஆர் மிசைல் கைடட் நியூக்ளியர் பாம்ஸை போட முடியும். ரொம்ப அதிநவீன போர் விமானம்லாம் என்கிட்ட கிடையாது, ஆனால் என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அணு ஆயுதத்தை போடுறீங்க அப்படின்றப்ப ஒரு ஃபைட்டர் ஜெட்டை லோட் பண்ணுறீங்க, அந்த ஃபைட்டர் ஜெட்டு பழசாக இருக்குன்றப்ப அந்த ஃபைட்டர் ஜெட்டை எதிரியால் ஈஸியாக சுட்டு தள்ளிட முடியும். பாகிஸ்தானோட கேஸ் அதுதான். அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனால் அந்த அணு ஆயுதத்தை எதில் பயன்படுத்துவாங்க? அவங்களோட ஷஹீத் சீரியஸ் ஆஃப் ICBMs இது எல்லாத்தையுமே நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் சுக்குநூறாக உடச்சி காமிச்சிட்டோம். அண்ட் அவங்களோட ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு பொறுத்த மட்டில் ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட் F-16 மட்டும்தான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை கேரி பண்ண முடியும். ஆனால் அந்த F-16ஐயுமே நம்ம பல எண்ணிக்கைகளில் சுட்டு வீழ்த்தியிருக்கோம். வானத்தில் மட்டும் கிடையாது, தரையில் ஹேங்கரில் இருக்கிறப்ப. அண்ட் அவங்களோட நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை நம்ம தாக்கியிருக்கோம். ஸோ அவங்களோட சொந்த நாட்டுக்குள்ளே அணு ஆயுதங்களை எங்கே சேகரித்து வச்சுருக்காங்களோ அந்த இடத்த தாக்கியிருக்கோம். அந்த அணு ஆயுதங்களை மிசைலை லோட் பண்ணி மிசைலை நமக்கு எதிராக ஏவுனாங்கன்னா அந்த மிசைலை நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கடைசியாக அந்த அணு ஆயுதத்தை ஒரு போர் விமானத்தில் வச்சு பறக்க விட்டாலும் அந்த போர் விமானத்தை ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம சுக்குநூறாக உடைச்சிருக்கோம். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம அணை கட்டி வச்சுருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம நியூக்ளியர் ட்ரையாடை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நியூக்ளியர் ட்ரையாடை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் சிம்பிளாக. தரை, வான், கடலுக்கு அடியில் அப்படின்னு சொல்லி 3 விதமான இடங்களில் 3 மீடியம்ஸில் நம்மளால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் நியூக்ளியர் ட்ரையாட். என்னதான் நியூக்ளியர் ஆயுதங்களை பல நாடுகள் வச்சுருந்தாலும் நியூக்ளியர் ட்ரையாடாக வச்சுருக்கக்கூடிய நாடுகள் வெறும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ இத்தகைய கேப்பபிலிட்டி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் எங்கே இருக்குது அப்படின்றத பாகிஸ்தானியர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ரீகான் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டின்றது இல்லை. ஸோ இந்திய பெருங்கடல்லையோ
இல்லை பே ஆஃப் பெங்கால்லையோ இல்லை அரேபியன் சீலையோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நம்மளோட நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் பாகிஸ்தானுக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பனை ஏவும். அண்ட் இந்த நியூக்ளியர் வெப்பன் ஒன்ஸ் ஏவப்பட்டது அப்படின்னா அதை அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த அணு ஆயுதங்கள் எங்கே இருக்குது, தரையில் இந்தியா எங்கே வச்சுருக்கு அப்படின்ற இடத்த பார்த்து அந்த இடத்துக்கு முதல்ல அவங்க ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணணும். ஸ்ட்ரைக்கை பண்ணி நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அணு ஆயுதங்களை டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா மட்டும்தான் பாகிஸ்தானால் தப்பிக்க முடியும். இதுதான் எல்லா நாடுகளோட கேஸுமே. இப்போ நம்மளுமே பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு போர் தொடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது பாகிஸ்தான் எங்கெல்லாம் தரையில் நியூக்ளியர் மிசைல்ஸையோ இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பார்த்து தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக் நமக்கு எதிராக பாகிஸ்தானால் பண்ண முடியாது. பட் ஹூ நோஸ், யார் வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு அமெரிக்காவே நமக்கு எதிராக திரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த நாடு நமக்கு எதிராக நம்மளோட தரைகளில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஏவுகணைகள் அக்னி 1, 2, 3, 4, 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்னி ஏவுகணைகள்லாம் தரையிலேருந்து லான்ச் பண்ணுறது. ஸோ அந்த லான்ச்சர்ஸை டார்கெட் பண்ணியோ இல்லை இந்தியா எங்கே நியூக்ளியர் மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அந்த இடத்த டார்கெட் பண்ணியோ அவங்க அணு ஆயுதங்களை போட்டாங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல்லேருந்து நம்மளால் ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். ஸோ இந்த நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்றது, அதுலேயும் குறிப்பாக இந்த நீர்மூழ்கி கப்பல்லேருந்து நம்ம மிசைலை ஏவ முடியுன்ற இந்த கேப்பபிலிட்டின்றது எதிரிகள் நம்மளோட ஏவுகணைகளை முன்கூட்டியே தாக்கிட்டாலும், எதிரிகள் நம்ம நாட்டை சுக்குநூறு ஆக்கணும், இந்தியா அதோட அணு ஆயுதங்களை பயன்படுத்தவே கூடாது, ஸோ அந்த அணு ஆயுதங்கள் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல தாக்குனாலும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கே இருக்குன்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த கப்பல் ஹார்பரில் இருக்கிற வரைக்கும். ஹார்பரில் இருந்துச்சுன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஹார்பர்லேருந்து வெளியே போகிறப்ப அதை அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். பட் ஹார்பரை விட்டு வெளியே போய் சம்மர்ஜ் ஆயிடுச்சு, கடலுக்கடியில் போயிடுச்சு அப்படின்னா அந்த நீர்மூழ்கி கப்பல் அடுத்து எங்கே போகுதுன்றதை அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாது. அதுலேயும் குறிப்பாக இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஹார்பரில் நிற்கிறப்ப எதிரி தாக்கிட்டான்னா அந்த நீர்மூழ்கி கப்பலும் போயிடும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏவுகணைகளும் போயிடும் இல்லவா. ஸோ அதுக்குமே ஒரு கவுண்டரை கண்டுபிடிச்சி இயற்கையாகவே நமக்கு ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு அடியில் தண்ணீர் போகக்கூடிய குகை இருக்குது, சாதாரண குகை கிடையாது, அதுக்குள்ளே கடல் தண்ணி போயிருக்கு. ஸோ அந்த மலையவே நம்ம ஒரு பங்கராக பயன்படுத்தி, ஏன்னா பங்கர் பஸ்டரை பொறுத்த வரைக்கும் 100 அடி 200 அடி வரைக்கும் பஸ்டர் பாம்ஸால் போக முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு மலையெல்லாம் குறைஞ்சா அவங்களால பங்கர் பஸ்டர் பாம்பை போட முடியாது. ஸோ அதை நம்ம சைடு சாதகமாக பயன்படுத்தி, அதாவது நம்மளோட இயற்கையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம ஒரு நேவல் பேஸை கட்டிக்கிட்டு இருக்கோம். மலைக்கு அடியில் குடஞ்சி அதுக்குள்ளே சீ வாட்டரை புகுத்தி இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படியே நேரடியாக சம்மர்ஜ் ஆன மாதிரியே ஹார்பருக்குள்ளே போகும். ஸோ தண்ணிக்கடியிலேயே அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அதோட டாக்குக்கு போகிறப்ப எதிரியோட ஸ்பை சேட்டலைட்டால் கூட இந்த நீர்மூழ்கி கப்பல் டாக்குக்குள்ளே போயிருக்கா இல்லை டாக்கை விட்டு வெளியே போயிருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் முக்கியமான சிறப்பம்சம். ஸோ விசாகப்பட்டினமை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் நம்மளோட நியூக்ளியர் சம்மரின்ஸ் எல்லாமே இருக்குது, நியூக்ளியர் மற்றும் கன்வென்ஷனல் சம்மரின்ஸ். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் எப்போல்லாம் கிளம்புதோ அப்போல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியோ, இதெல்லாம் மக்கள் அவங்கள அறியாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறது, அதை வச்சோ இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஸ்பை சேட்டலைட்டை வச்சோ ஹார்பர்லேருந்து வெளியே போகிற அந்த நீர்மூழ்கி கப்பல்களை ட்ராக் பண்ண முடியும். இதுதான் ஒரே வழி நீர்மூழ்கி கப்பலை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் ஹார்பர் விட்டு வெளியே போகிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அது வெளியே போன உடனே அதை பின்தொடர்ந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்பரின்னு நீங்கள் அனுப்பணும். அதுக்கு பேர் ஷேடோ ஃபாலோயிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேடோ ஃப்ளீட்டை நம்ம அந்த நீர்மூழ்கி கப்பல் ஹார்பரை விட்டு வெளியே போகிற சமயத்தில் பார்த்து அனுப்புனா தான் உண்டு அதை ட்ராக் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி அது எப்போ வெளியே போச்சுன்னா நமக்கு தெரியாது. அப்படின்னா ஒன்ஸ் பெருங்கடல் பகுதிக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்டே பிடிக்க முடியாது அந்த நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை. அட்டாக் சம்மரின் கதையே வேறு. அட்டாக் சம்மரின் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது. அது பேட்டில் ஷிப்ஸ், எதிரியோட போர்க்கப்பல்கள் ஆர் எதிரியோட நேவல் ஆசட்ஸ் எங்கே இருக்கோ அந்த சைடு தான் போகும். பட் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் கான்செப்ட் ஒளிஞ்சுக்கிறது. ஹைட் அண்ட் சீக் கேமு. எதிரி எங்கே இருக்கான் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பக்கமே நம்ம போக மாட்டோன்றப்ப எப்படி பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை கண்டுபிடிக்க முடியும்? இன்றைக்கி தேதிக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். ஹார்பரை விட்டு எப்போ வெளியே போகுது, நேவல் பேஸை விட்டு எப்போ வெளியே போகுது, நேவல் பேஸில் எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது, அதில் எத்தனை மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதில் எத்தனை கப்பல் எந்தெந்த ஸ்டேஜஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பலை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு அது தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைஸின் மூலமாக இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணியோ இல்லை சேட்டலைட் இமேஜரின் மூலமாகவோ தான் நம்மளால் நீர்மூழ்கி கப்பலை ட்ராக் பண்ண முடியும். அதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சினாரியோஸ் இருக்கிறப்ப நம்ம ஒரு மலைக்கு அடியில் குடஞ்சி
நீர்மூழ்கி கப்பல் சேட்டலைட்டின் மூலமாக தெரியாமலோ அல்லது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஆர் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பைஸ் கண்ணில் கூட படாமலோ கடலுக்கடியிலேயே வந்து ஹார்பரில் டாக் பண்ணி தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி கடலுக்கடியிலே போயிடும் அப்படின்னா எதிரிகள் கண்ணில் நம்மளோட நியூக்ளியர் ஆசெட் சிக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நியூக்ளியர் ஆசெட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றப்ப நம்மளோட எதிரிகளான நம்மளோட அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் அந்த அண்டை நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இருக்கக்கூடிய சில நாடுகளும் கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும். இதில் வந்து பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை, பயந்து தான் ஆகணும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்படி ஒரு போர்ட்டண்ட்டான பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ இந்த போர்ட்டண்ட்டான பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குன்றத நம்ம இருக்குன்னு சொல்கிறத விட அதுலேருந்து ஒரு மிசைலை பறக்க விட்டு காமிக்கிறது தான் நம்மளோட கெத்தே. அதை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறது K4 ஏவுகணை. இந்த K4 தாண்டி K5 ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. பட் அது ஃப்யூச்சரில். பட் இன்றைக்கி தேதிக்கு 3500 கிலோமீட்டரே பெரிய விஷயம்தான். அந்த 3500 கிலோமீட்டர் ஏவுகணையை ஒரு சம்மர்ஜ்டு பிளாட்ஃபார்ம், நீர்மூழ்கி கப்பல் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல் மாதிரியே சிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கடலுக்கடியில் வச்சு ஒரு டெஸ்ட் பெட்டின் மூலமாக லான்ச் பண்ணலை. நம்மளோட INS அரிஹாந்த், அரிகாத் இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா. INS அரிஹாந்த்ன்றது முன்னாடி வந்தது 2019 முன்னாடி. அரிகாத்ன்றது இப்போ ரீசெண்டாக கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இந்த அரிகாத்திலிருந்து K4 நியூக்ளியர் சப்மரைன் நம்ம சோதிச்சு பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி அரிஹாந்த்லையும் சோதிச்சு பார்த்தாச்சு, அரிகாத்லையும் சோதிச்சு பார்த்தாச்சு, இன்னும் அரிதமான் மட்டும்தான் பாக்கி. ஆனால் அரிதமான்லேருந்து சோதிக்கப்பட போகிறது K4 ஏவுகணையா இல்லை K5 5000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏவுகணையா அப்படின்றத நம்ம அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த K4 ஏவுகணையோட சிறப்பம்சங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பகிருங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.